இயல் 8 செய்யுள் புதுமை விளக்கு. ஆசிரியர் பொய்கை ஆழ்வார். நூல்வெளி. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெகா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பொய்கை ஆழ்வார் பிறந்த ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு. எழுதிய நூல் முதல் திருவந்தாதி. பாடல்கள் 100 பாடல்களை பாடியுள்ளார். பொய்கையில் அவதரித்த காரணத்தினால் பொய்கை ஆழ்வார் என அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் பொற்றாமரை பொய்கையில் தோன்றியதால் பொய்கை ஆழ்வார் என்று பெயர் பெற்றார். சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்பது வைணவ கொள்கை. இதன்படி பொய்கை ஆழ்வார் பாஞ்சசன்யம் என்னும் சங்கின் அம்சமாக பிறந்தவர். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர் இவர்கள் மூவரும். ஞானம், பக்தி, வைராக்கியங்கள் மிகுந்த துறவறம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். இந்து சமயத்தினரால், குறிப்பாக வைணவ பிரிவினரால் நம்பிக்கையுடன் போற்றப்படும் இவ்வரலாறு சுவை மிகுந்தது. அதாவது இறைவன் இவர்களால் உலகை உய்விக்கக் கருதி திருக்கோவிலூரில் ஒரு வீட்டில் மழை பெய்யும் ஒரு நாள் இரவில் ஒருங்கிணைத்தான். எவ்வாறெல்லாம் தனித்தனியாக தல யாத்திரை மேற்கொண்ட 3 ஆழ்வார்களும் திருக்கோவிலூரில் ஒரே சமயத்தில் நுழைய பெருமழை உண்டானது. மழைக்கு ஒதுங்கும் பொருட்டு ஒரு குடிசையை நெருங்க, அவ்விடம் ஒருவர் படுக்கலாம், 2 அமரலாம், 3 நிற்கலாம் எனும் அளவில் இருக்க, இம்மூவரும் அங்கு நின்று கொண்டிருக்க, 4ஆமவராக இறைவன் அங்கு வந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினார். நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கின்மையால் பொய்கை ஆழ்வார் பூமியாகிற தகழின அகல் கடல் நீரை நெய்யாகக் கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தாழ்வார் அன்பாகிய தகழின அகல் ஆர்வத்தை நெய்யாகக் கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை இயற்றினார். இவ்விரண்டின் ஒளியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறைப்பொருளை கண்டனர். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் எய்தினர். இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதெனில், பொய்கை ஆழ்வாரின் செயல் புற இருள் நீக்கியது. பூதத்தாழ்வாரின் செயல் அக இருளை நீட்டியது. அக இருள் புற இருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம். ஆக முதல் 2 ஆழ்வார்கள் செயல்கள் அக புற இருள் நீங்க, பேயாழ்வார் இறைவனின் வடிவழகை அன்பெனும் வெளிச்சத்தில் கண்டார். அவ்வானந்தம் செய்யுள் வடிவமாக வெளிவந்தது. அவை முறையே பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வாரின் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வாரின்
மூன்றாம் திருவந்தாதி என பெயர் பெற்றன. இறைவனின் நாடகம் உண்மையில் நடந்தது என்று இந்து சமயத்தார் நம்புவதற்கு இம்மூன்று திருவந்தாதிகளில் உள்ள பாடல்களே நமக்கு முக்கிய சான்றாகின்றன. இப்பொழுது பாடலை பார்ப்போம். நுழையும் முன் கவனிங்க. உள்ள தூய்மையோடு நன்னறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். இப்போ பாடலை பார்க்கலாம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே. வையம் தகழியா, வையம்னா என்னது? உலகம். வையம்னா உலகம், தகழினா அகல் விளக்கு. வார்க்கடலே நெய்யாக, கடலில் உள்ள நீர் தான் நெய். வெய்ய கதிரோன் விளக்காக, வெப்பம் வீசும் அந்த சூரியன் தான் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால்னு அர்த்தம். அடிக்கே, அவருடைய திருவடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. சொல்மாலைனா என்னது? பாமாலை, பாடல் பாடினேன் அப்படின்னு சொல்கிறார். இடர் ஆழி நீங்குகவே. இடராழி அப்படின்னா என்னது? துன்பம். இடர்னா துன்பம், ஆழினா கடல். அந்த துன்பக் கடல் நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் பாடுகிறார். இந்த பாடலில் உருவக அணி அமைஞ்சிருக்கு. சுடர் ஆழியான், சுடர் ஆழி அப்படிங்கிறது உருவகம். சரியா? இப்போ திரும்பவும் ஒரு தடவை பாடலை பார்க்கலாம். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. பாடலின் பொருள். சொல்லும் பொருளும் பாருங்க. வையம் உலகம், வெய்ய வெப்பக் கதிர்வீசும், சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி துன்பக் கடல், சொல் மாலை பாமாலை. பாடலின் பொருள். பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்கிறார்.